ஃபா 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 திலீப், மோகன்லால், சரண்யா பொன்வண்ணன், ரெடின் கிங்ஸ்லி, சாண்டி இவங்கலாம் நடிச்சு டைரக்டர் தனஞ்சய் சங்கர் டைரக்ஷன்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிடில தமிழ் டப்டுல அவைலபிளா இருக்கிற ஒரு மலையாள படம் தான் இந்த ஃபா ஃபா ஃபா. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, திலீப் வந்து சிஎம் கலந்துக்கிற அவரோட அவரோட ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்து தொண்டர்களா கலந்துக்கிறாரு திலீப். அப்படி கலந்துக்கிற இந்த திலீப் வந்து அங்க வந்து சில குட்டிகளாட்டா பண்ணி சிஎம் வந்து கிட்னாப் பண்ணிடுறாரு. அவ்வளவு ப்ரொடக்ஷன் இருக்கப்பயே சிஎம் கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு வந்துடுறாரு. எதுக்காக ஒரு சிஎம் கடத்தினாரு? இதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை என்ன? இவருக்கும் சிஎம்முக்கும் ஏதாவது பேக் ஸ்டோரி இருக்கா? அது என்ன அப்படிங்கிறதையும், இவர்ட்ட இருந்து சிஎம் கவர்மெண்ட் காப்பாத்துச்சா காப்பாத்தலையா அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த ஃபா ஃபா ஃபா. படத்தோட படத்துல திலீப் ஆகட்டும், படத்துல மோகன்லால், இந்த மாதிரி படத்துல 2 மாஸ் ஹீரோஸ காமிச்சது எல்லாமே டெபியூ டைரக்டர் தான் தனஞ்சய். ரொம்ப பயங்கரமா அந்த விஷயங்கள வந்து பயங்கரமா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. படத்துல நெறைய மாஸ் எலமெண்ட் இருக்கும். அது மாரி நெறைய ஹை மூவ்மெண்ட் இருக்கும். நீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு விசில் அடிச்சு என்ஜாய் பண்றதுக்கான எலமெண்ட் வந்து படத்துல நெறைய வச்சிருக்காரு. அ இவரு மோகன்லாலையும், திலீப்பையும் ஒரே ஸ்கிரீன்ல பார்க்குற அந்த ஒரு சீன் ஆகட்டும், 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறது எல்லாமே ஒரு ஃபேன்ஸோட ட்ரீட் தான். அதான் சொல்றோம்ல, ஒரு இவ்வளவு பெரிய 2 மாஸ் ஹீரோஸ வந்து ஒரு டெபியூட் டைரக்டர் வந்து இவ்வளவு ஈஸியா ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதே ஒரு 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 நல்ல விஷயம். ஒரு பாராட்டத்துக்கான விஷயம் தான். ரொம்ப பயங்கரமா பண்ணியிருந்தாப்புல. அது மாரி படத்தோட மியூசிக் ஸ்கோர வந்து அவர் கோபி சுந்தர் அப்புறம் ஷான் ரஹீம் நெனைக்கிறேன். அவங்க 2 பேரும் இந்த மியூசிக் ஸ்கோர பயங்கரமா என்ஹான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன் அப்டின்னா, படத்தோட மியூசிக் ஸ்கோர் வந்து ஜஸ்ட் அந்த அந்த சீன என்ஹான்ஸ் பண்றது மட்டும் இல்லாம ஒரு வைப் மெட்டீரியலா இருக்கு. கண்டிப்பா இது வந்து ஓடிடி ரிலீஸ் ஆயி, இது பயங்கரமா ரீச் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அ ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பா அத வந்து ஒரு ரீல்ஸ் மாரியோ, இல்ல நெறைய இடங்கள்ல Instagramல யூஸ் பண்ணி இத ட்ரெண்ட் பண்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. பயங்கர வைபா இருக்கு. அதான் சொல்ல வரேன். ஒரு இங்கிலீஷ் லிரிக்ஸ்லாம் போட்டு ஒரு அது ஒரு ஒரு ஃபீல் உண்டு பண்ணுது அந்த மியூசிக் வந்து. அது மாரி படத்தோட ஸ்டண்ட் சீக்வென்ஸ் ஆகட்டும். ஸ்டண்ட் எந்த அளவு பவர்ஃபுல்லா இருக்கோ, அதுக்கு ஈக்குவலா திலீப்போட ஸ்டைல் வாயில சிகரெட்ட புடிச்சுக்கிட்டே போறது, மீசைய முறுக்கிவிட்டு போறதெல்லாம் நம்ம பார்த்த ஒரு ஸ்க்ரீன்ல பார்க்குறோம் அப்டின்னா, இது எல்லாமே நம்ம என்ஜாய் பண்றதுக்கான விஷயங்கள் படத்துக்குள்ள நெறைய இருக்கு. இத தவிர்த்து படத்தோட ஸ்க்ரீன் பிளே மட்டும் தான் எனக்கு பெருசா நெகட்டிவா பட்டுச்சு. நெறைய இடங்கள்ல நம்மளோட பொறுமைய சோதிச்சிரும். அதாவது உங்களுக்கு எந்த அளவு பொறுமை இருக்கும் அப்படிங்கிறத இந்த படம் பாதிக்கிறப்ப புரிஞ்சுக்கலாம். நெறைய ஹை மூவ்மெண்ட் இருக்கு. அது உண்ம. ஆனா அந்த ஹை மூவ்மெண்ட்ட தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல நம்ம தூங்க வச்சுருவாங்க. நெறைய இடங்கள்ல வந்து தூக்கம் வந்துருது. ஏன்னா ரொம்ப ஃப்ளாட்டா ஜோன் அவுட் ஆயிருது. எதுக்கு படத்த ஸ்டார்ட் பண்ணாங்க? படத்தோட ஸ்டோரி என்னங்கிறத மறந்து, வேற எங்கிட்டோ படம் டிராவல் ஆயிக்கிட்டு இருக்கு. அது தேவையே இல்லங்கிற மாரி நமக்கு இத ஃபீல் பண்ண வச்சுர்றாங்க. அத மட்டும் அவாய்ட் பண்ணியிருந்தாருன்னா, ஒரு 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 தரமான படம் தான் இந்த படம். அது மட்டும் பெஸ்ட்டா பண்ணியிருக்கலாம். அது மாரி படத்தோட ஸ்டண்ட் சீக்வென்ஸ் ஆகட்டும், படத்தோட சிஜி ஒர்க் ஆகட்டும். திலீப்பும், சாண்டியும் ஒரு சீன்ல வந்து சேர்ந்து ஒரு ஸ்டண்ட் சீக்வென்ஸ் பண்ணுவாங்க. அதோட சிஜி ஒர்க்கும் சரி, சினிமாட்டோகிராஃபி ஒர்க்கும் சரி, ரொம்ப சூப்பரா அதுவும் இந்த மோக்கோ போட் வச்செல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு சுத்த விட்டுருப்பாங்க. அது பயங்கரமா நம்ம நம்ம விஷுவலா பார்க்குறப்பவே நம்மள அப்படியே டிராவல் பண்ணி கொண்டு போகும். அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ஸ்க்ரீன் பிளேவ மட்டும் கொஞ்சம் பயங்கரமா பண்ணியிருக்கலாமேங்கிற மாரி, அது மட்டும் சோதிச்சுட்டாய்ங்க ரொம்ப நம்மள. அது மட்டும் தான். படத்தோட அங்கங்க வரக்கூடிய சில சின்ன காமெடி மேபி சில பேருக்கு ஒர்க் ஆகலாம். அது வந்து ஆடியன்ஸ் மைண்ட் செட்ட பொறுத்து தான். நெறைய இடங்கள்ல எல்லா காமெடியும் ஒர்க் ஆகும்னு சொல்லி கேரண்டி குடுக்க முடியாது. இது உண்ம. படம் வந்து எந்த விதமான வல்கரான காட்சிகளோ, எந்த விதமான தவறான காட்சிகள் அந்த மாரி இல்ல. குழந்தைங்களோட பார்க்குறீங்க அப்படின்னா, தாராளமா நீங்க பார்க்கலாம். அதுல எந்த விதமான இல்ல. இந்த மாரி ஸ்க்ரீன் பிளே மட்டும் நம்மள கொஞ்சம் ஒரு மாரி லேகா ஃபீல் பண்ண வைக்குது. ஓகேவா? படம் வந்து ஜி5ல தமிழ் டப்டுல அவைலபிளா இருக்கு. படத்தோட கிளைமாக்ஸ்ல ஒரு ஸ்பெஷல் கேமியோ ஒன்று இருக்கு. அது கொஞ்சம் எதிர்பார்க்காத, எந்த இடத்துலயுமே ரிவீல் ஆகாத ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கேமியோ படத்தோட கிளைமாக்ஸ்ல வரும். அது வந்ததுக்கு அப்புறம் படத்த பார்ட் 2க்கு வேற கொண்டு போகுது. இதுலவே இந்த அளவு நம்ம தூங்க வச்சுருக்காய்ங்க அப்படின்னா, பார்ட் 2ல எந்த அளவு தூங்க வைக்க போறாங்க அப்படிங்கிற மாரியான ஆச்சரியம் தான் இருக்கு. ஸ்க்ரீன் பிளேவ மட்டும் ஒரு கிரிப்பா, ஒரு பயங்கரமா என்கேஜான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொண்டு வந்துட்டாங்கன்னா, எந்த இடத்துலயுமே படம் வந்து தோத்து போகாது. பார்ட் 2 வேற வருது. அதுக்குமே தாராளமா பார்க்கலாம். படம் ஜி5 அவைலபிளா இருக்கு. பார்க்க விருப்பம் இருந்தா தாராளமா இந்த படத்த நீங்க பாருங்க. இந்த படத்த நான் பார்த்திருந்தேன் ப்ரோ. இந்த படத்த பத்தின உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அத நீங்க ஷேர் பண்ணுங்க. தெரிஞ்சுக்குவோம். உங்களுக்கு இந்த படத்தோட காமெடிஸ், இல்ல இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் என்கேஜா ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, அத மறக்காம சொல்லுங்க. எனக்கு அது வந்து பெருசா எந்த இடத்துலயும் கனெக்ட் ஆகல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.